அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நவராத்திரியின் அற்புதமான பதிவுங்க. புரட்டாசி மாதம் எந்த அளவுக்கு பெருமாளுக்கு உகந்த ஒரு மாதமோ அதே மாதிரி தான் புரட்டாசியில் வரக்கூடிய நவராத்திரி அம்பாளுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாட்களாக கருதப்படுது. எப்படி சிவபெருமானுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறோமோ அது மாதிரி அம்பிகைக்கு உரிய சக்திக்கு உரிய ராத்திரிகள் தான் நவராத்திரிகள். 9 நாட்களும் அம்பாளை நினைத்து நம்முடைய வீடுகளில் செய்ய போகின்ற சின்ன சின்ன வழிபாடுகள், தானங்கள், தர்மங்கள், இதுக்கு எல்லாத்துக்கும் அதீத பலன், கைமேல் பலன் நிச்சயமாக கிடைக்குங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த 9 நாட்களும் நம்ம வீடுகளில் செய்ய போகின்ற ஒரு எளிமையான ஒரு விஷயம்தான். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவையோ, எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ, இந்த 9 நாட்களும் ஸ்பிரிச்சுவல் ப்ளஸ் மேனிஃபெஸ்டேஷன் இந்த 2 மெத்தட்லையுமே நம்ம ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை தான் பண்ண போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். அம்பிகைக்கு உரிய இந்த நவராத்திரி நாட்களில் நம்ம வீடுகளில் செய்ய போகின்ற எளிமையான ஒரு விஷயங்க. நிறைய பேருக்கு இது மாதிரி பூஜைகள், பண்டிகைகள் வரப்போ பெண்களுக்கு இப்படி பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, எங்களால் அந்த ஸ்லோகங்கள் சொல்ல முடியல, வழிபாடுகள் பண்ண முடியல, நிறைய வருத்தங்கள் இருக்கும். அதனால் நமக்கு நினச்ச காரியங்கள், அந்த அம்பிகையுடைய அருள் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு மனசுக்குள்ளே சின்னதான ஒரு வருத்தங்கள் கூட இருக்கும். ஆனால் ஒன்றும் கவலையே பட வேணாங்க. இந்த 9 நாட்களும் அம்பாளுடைய வழிபாடுகள் நம்ம அதாவது பூஜை ரூமுக்கே போகாமல், பூஜை இல்லாமல், மந்திரங்கள் இல்லாமல் நம்ம வெளியிலே செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஒரு பவரோட ப்ளஸ் ஸ்பிரிச்சுவல் ரெண்டுமே சேர்ந்து நம்ம செய்ய போகின்ற ஒரு எளிமையான ஒரு விஷயம்தான். எப்பயுமே இது மாதிரியான பூஜை நாட்களில் அம்பாளுடைய அந்த ஸ்லோகங்கள் சொல்லி வழிபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்போ நம்ம சுத்தபத்தமாக இருக்கிறோம், உங்களுக்கு பூஜையில் போய் பண்ண முடியும், கொலு வச்சுருக்கீங்க, அது மாதிரி இல்லை. இந்த அகண்ட தீபம் கூட இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு பதிவு கொடுத்துருக்கோம். பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த பதிவையும் போய் பார்த்துட்டு உங்கள் வீடுகளில் அந்த தீப வழிபாடு கூட நீங்கள் செய்யலாம். அப்படி உங்கள் வீட்டில் கொலு இல்லாட்டி இது மாதிரி தீபங்கள் வச்சு, இல்லாட்டி நம்ம சாதாரண ஒரு விளக்கு ஏற்றினா கூட போதும், அந்த விளக்குக்கு முன்னாடி இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் பண்ணலாம். அப்படி நம்ம இது மாதிரி அம்பாளை நினச்சி அம்பிகையுடைய அந்த துர்க்கை அம்மனுடைய அருள் நமக்கு கிடைக்கணும், நல்ல ஒரு மனதைரியம், நம்ம வீரம், இப்படி எல்லாமே வரணும், மகாலட்சுமியுடைய அந்த செல்வ செழிப்பு கிடைக்கணும், சரஸ்வதி தேவியுடைய கல்வி நமக்கு கிடைக்கணும், அப்படி எல்லாமே நமக்கு ஒரு சேர கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நவராத்திரி நேரத்தில் நீங்கள் டெய்லி நம்ம சாயங்காலம் பூஜை நேரத்தில் ஒரு 9 நிமிடம் மட்டும் செலவு பண்ணால் போதுங்க. 9 முறை இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபடுறப்ப நிச்சயமாக நமக்கு அதீத ஒரு பலன்கள் கிடைக்கும். அப்படி என்ன முக்கியமான மந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரண ஒரு மந்திரம் சொல்கிறதுக்கு இருக்கக்கூடிய பலனை விட பீஜ மந்திரத்துக்கு நிறைய சக்திகள், நிறைய பலன்கள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வகையில் நம்ம துர்க்கை அம்மனுக்கு, மகாலட்சுமி தேவிக்கு, சரஸ்வதி தேவிக்கு உரிய பீஜ மந்திரத்தை இந்த 9 நாட்கள் 9 முறை நம்ம உச்சரித்து நம்ம உங்களுடைய வேண்டுதல்களை 9 முறை நீங்கள் சொல்லி வழிபடுறப்ப நிச்சயம் கைமேல் பலன் கிடைக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பீஜ மந்திரம் துர்க்கை அம்மனுக்கான பீஜ மந்திரம் க்ரீம், மகாலட்சுமி தேவிக்கான பீஜ மந்திரம் ஸ்ரீம், சரஸ்வதி தேவிக்கான பீஜ மந்திரம் ஐம். க்ரீம், ஸ்ரீம், ஐம், இந்த 3 மந்திரத்தை அப்படி வேகமாக கடகடன்னு சொல்லாமல் பொறுமையாக ஒவ்வொரு மந்திரத்தையும் 9 முறை, இல்லாட்டி இந்த 3 மந்திரத்தையுமே இப்படி சேர்ந்த மாதிரி க்ரீம், ஸ்ரீம், ஐம், இப்படி ஒவ்வொன்றையுமே நம்ம 9 முறை இந்த 9 நாட்கள் உங்களுடைய பூஜையில் எப்போ நீங்கள் விளக்கு ஏற்றுறீங்களோ இந்த மாலை நேரத்தில், இல்லை ஆஃபீஸ் போயிட்டு வரவங்க கொஞ்சம் தாமதமாக கூட 8 மணிக்கு ஏற்றினா கூட பரவாயில்ல, இந்த விளக்கை மட்டும் ஏற்றிட்டு உங்கள் வீட்டில் இந்த மந்திரத்தை மட்டும் 9 முறை சொல்லிவிட்டு 9 நாட்கள் உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் 9 நிமிஷம் ஆத்மார்த்தமாக மனசுக்குள்ளே அப்படி மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக என்ன நினச்சி நீங்கள் வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் நடக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே இப்போ சமீபமாக பார்த்துருக்கோம் 999 மேனிஃபெஸ்டேஷன் டே. 9 நாட்கள் 9 முறை நம்ம 9 தடவை ஒரு வார்த்தை சொல்கிறப்பையோ, இல்லை 9 தடவை நம்ம எழுதுகிறப்பையோ அது உடனுக்குடனே கைமேல் நமக்கு ரிசல்ட் கொடுக்கும், 100% நமக்கு பலன் கொடுக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா இது மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் இப்படி இந்த நவராத்திரியோடு சேர்ந்து நம்ம பண்ணுறப்ப
நீங்கள் உங்களுக்கு 200% கண்ணை மூடி நீங்கள் என்ன வேண்டி கேட்டாலும் நடக்குங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியும் இந்த இறை ஆற்றலுடைய சக்தியும் சேர்ந்து நம்ம பண்ண போகின்ற அற்புதமான ஒரு விஷயம். இப்போ பெண்களுக்கு இந்த பீரியட்ஸ் பிரச்சனை இல்லை, சாமி ரூமுக்கு போக முடியும் அப்படிங்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். இப்போ எங்களால் போக முடியலமா அப்படிங்கிறவங்க வெளியில் இருந்துகிட்டே கூட பண்ணலாம். இதற்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு பேப்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. பேப்பரில் அதாவது உங்களுக்கு என்ன மனசுக்குள்ளே என்ன வேண்டுதலோ அந்த ஒரே ஒரு விஷயத்தை, ஒரு ஆசையை மட்டும் நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிவிட்டு 9 முறை நீங்கள் எழுதணும். இது மட்டும்தான் செய்யணும். இது ராத்திரி 9 மணிக்கு எழுதுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷ பலன்கள் கிடைக்கும். இப்படி 999 இப்படி நமக்கு 9 மணி 9 அந்த நவராத்திரி 9 தடவை நீங்கள் எழுதுறது, இந்த பீஜ மந்திரத்தை 9 முறை சொல்கிறது, இப்படி எல்லாமே ஒரு சேர்ந்து வந்திருக்கப்ப இந்த பிரபஞ்சத்துடைய ஆற்றலும் நம்முடைய இறை ஆற்றலும் இறை சக்திகளும் சேர்ந்து நம்ம என்ன வேண்டி கேட்குறோமோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக நடத்தி கொடுக்கும். நிறைய பேர் இந்த பதிவு பேச்சுலர்ஸாக கூட பார்த்துட்ருக்கலாம். நீங்கள் எங்களால் பூஜைகள் இது மாதிரிலாம் பண்ண முடியல, சாமி கும்பிட முடியல அப்படிங்கிறவங்க இந்த 9 டேஸ்க்கு இந்த 9 டேஸ் மேனிஃபெஸ்டேஷனை ஸ்பிரிச்சுவல் ப்ளஸ் மேனிஃபெஸ்டேஷனாக நீங்கள் மனசுக்குள்ளேயே இந்த பீஜ மந்திரத்தை சொல்லி நல்ல சுத்தபத்தமாக ஆத்மார்த்தமாக நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம இப்படி சொல்லி இது மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் இங்கே எழுதி உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படி பண்ணுறப்ப நிச்சயமாக 9 நாட்களுக்குள் நீங்கள் நினச்ச விஷயங்களானது இந்த பிரபஞ்சமும் இறை சக்தியும் நமக்கு நடத்தியே தருங்க. அதனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு டெக்னிக். இதை ராத்திரி 9 மணிக்கு தான் செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாது. நம்ம மாலை நேரத்தில் நீங்கள் விளக்குகள் ஏற்றிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை நீங்கள் எப்போ உச்சரிக்கிறீங்களோ அப்போ பண்ணலாம். அப்படி பூஜைக்கு போக முடியாதவங்க வெளியில் உட்காந்து ஹாலில் உட்காந்துட்டு ஒரு சின்னதான ஒரு நோட்டு எடுத்துக்கலாம், இல்லாட்டி A4 சைஸ் பேப்பர் அது மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி டெய்லி நீங்கள் 9 முறை உங்களுக்கு மனசுக்குள்ளே என்ன வேணுமோ அதை நீங்கள் நினச்சி இப்படி நம்ம எழுதுவதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுடைய அந்த கனவுகள், உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே துர்க்கையுடைய அருளாலும் நமக்கு மகாலட்சுமி தேவி அந்த இறை அருளால் நிச்சயமாக நடக்குங்க. நம்பிக்கையோடு இந்த ஒரு வழிபாட்டை 9 நாட்கள் செஞ்சு பாருங்கள். இந்த நவராத்திரி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நவராத்திரி, நம்முடைய வேண்டுதலை உடனுக்குடனே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நவராத்திரி. இப்போ இந்த அகண்ட தீபம் கூட நம்ம ஏற்றிருக்கிறப்ப அந்த தீப வழிபாடோடு சேர்ந்து இது எல்லாமே நம்ம பண்ணுறப்ப நிச்சயமாக 200% உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கையோடு பண்ணுங்கள். என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். 9 நாட்கள் முடித்ததுக்கப்புறமேட்டு இந்த பேப்பரை என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேப்பரை உங்கள் பேக்கில், ஹேண்ட் பேக்கில் அது மாதிரி எங்கே வேணாலும் எடுத்து வச்சிடலாம். இந்த வேண்டுதல்கள் எப்போ உங்களுக்கு இப்படி நடந்து முடியுதோ அந்த நடப்பதற்கான அறிகுறிகள் அதெல்லாம் நமக்கு தெரிய வரப்போ சின்ன சின்னதாக நீங்கள் கிழிச்சிட்டு உங்கள் வீட்டோட செடிகளில் இல்லாட்டி மரங்கள் ஏதாவது இருக்குன்னா அந்த மண் எங்கே இருக்கோ அந்த மண்ணுக்கடியில் அப்படியே நீங்கள் அந்த பூமியில் போட்டு அப்படியே புதைச்சிடுறீங்க மண்ணுக்கடியில். இவ்வளோ தான். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு டெக்னிக் தான், ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடு. இந்த 9 நாட்கள் 9 முறை நம்ம 9 நிமிஷங்கள் வரக்கூடிய இந்த நேரத்தை எக்காரணம் கொண்டும் யாருமே தவறப்படாதீங்க. நம்பிக்கையோடு இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனையும் ஸ்பிரிச்சுவலையும் சேர்ந்து பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இந்த பதிவு நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் 999 தேங்க்யூ யூனிவர்ஸ், பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தை பதிவிடுங்க. நிச்சயம் இறை அருளும் பிரபஞ்சத்துடைய அருளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே கிடைக்கும். இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பலன் பெறட்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.